பகவானே பகவானே அடியார்கள் வார்த்தை கேளும் அந்த முப்புறத்து கோட்டைக்குள்ள அக்காதங்க 8 பேரும் பகவான் பேர சொன்னதாலே ஐயா சொன்னதாலே பல்லில் அடித்தாளே எங்களை பல்லிலையும் அடித்தாளே சிவனார் என்று சொன்னதால செவிட்டில் ஆடி திட்டாளே கடவுள் பேர சொன்னதா கண்ணத்தில் அடித்தாளே வாழ வர வேண்டாம் ஐயா வாழ வரம் எங்களுக்கு மாழ வரம் வேணும் ஐயா ஐயா இருக்க வரம் வேண்டாம் ஐயா இறக்கு வரம் வேணும் ஐயா ஆண்டவா சிவபெருமாளே முப்புறங்கோட்டையிலே வாழ்ந்து வரக்கூடிய அக்காதங்க 8 பேர்களும் பகவாமனு நாங்க சொன்னதால் பல்ல உடைக்கா சிவனார் என்றதால் செவிட்டிலே அடிக்கா கடவுள் என்றதால் கழுத்தை நெரிக்கா அட்டகாசம் செய்கிறாளே இறைவா அடித்த அடி பொறுக்க முடியல எங்களுக்கு வாழ வர வேண்டாம் ஆள வர வேணும் பார்த்தார் பகவான் 50 ஆண்டு கால அழிவில்லா வரம் கொடுத்தேன் இப்ப 51 வருஷமாச்சு அகம்பாத ஆணவமும் கூடி போச்சு அகம்பாதத்தை அடக்கி ஒடுக்கணுமானா கையில இருக்கும் லிங்கத்தை நாம் வாங்க வேண்டும் லிங்கத்தை வாங்கணும்னா யார் அனுப்பலாம் எனக்கும் தான் ஆசையா இருக்கு பொடி நடையா போயிட்டு வர்றதுக்கு நான் என்ன தம்பியா சொன்னேன் உம்மை மாதிரி நான் நினைச்சோம்னா கோயில வாங்கணும்ல இல்லையா பொடி நடைய நானும் நடந்து போய்கிட்டு வந்துட்டோம்னா ஆமா அப்ப நம்ம பேர பிள்ளைய போய் சொல்லுவோமா துள்ளி விளையாடும் வயசு இந்த லிங்கத்தை வாங்கும் தத்துவம் நம்ம மாப்பிள்ளை கண்ணனுக்கு தான் இருக்கு அதனாலே ஆண்டவன் கண்ணனை அழைத்து லிங்கத்தை எடுத்து வர சொல்ல என் பெருமாள் கண்ணன் பார்த்தார் ஆதியிலே தங்கைமார்கள் குழந்தையா இருந்தாங்க நம்ம ஒரு வயசான தாத்தாவா போயிட்டோம் இப்பவும் நம்ம அப்படி போனோம்னா யாருன்னு பாத்துருவா அதனால இந்த காலத்துக்கு தகுந்தபடியா ஒரு சொருவு எடுக்கணும் சோசியராக வடிவத்தை கொண்டு வருகின்றார் முப்புறங்கோட்டைக்கு முன்னால சுவாசியம் பார்க்கலையா அம்மா மாரே சுவாசியம் பார்க்கலையோ சோசியம் பார்க்கலையோ சோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே சோசியம் பார்க்கலையோ அம்மா மாரே சோசியம் பார்க்கலையோ கைரேக பார்க்கலையா அம்மா மாரே கைரேக பார்க்கலையா
காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பனமோ காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பனமோ அச்சுதன் கோபால வார்த்தையை கேட்டு அட்டகாளி 8 பேர்களும் சேர்ந்து யாரடா பண்டாரம் குரடா அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் ஐயா அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காளி நாங்களடா குரடா எங்களிடோ அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காளி நாங்களடா அங்கே என் பெருமாள் சத்தம் கேட்டு அக்காதங்க ஓடோடி கண்ணனுக்கு முன்னால் ஏதாத்தா ஏதாத்தா எங்கிருந்து இங்கு வந்தாயே எங்கிருந்து எங்கு வந்தாயே ஐயா ஒரு என்ன பேரு முத்தவள்ளி வந்ததென்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த எங்கிருந்து இங்கு வந்தேன் எங்கிருந்து இங்கு வந்தேன் இங்கு வந்தேன் அங்க 8 பேரும் கேட்ட போதே என் பெருமாள் எதை சொல்வார் அம்மா அம்மா பேத்தி மாறே அம்மா அம்மா பேத்தி மாறே அடியனோட சொல்ல கேளும் அம்மா பேத்தி தாத்தாவுக்கு சொந்த ஊரு வடக்க தாத்தாவுக்கு சொந்த ஊர் வடக்க எங்க காசி பக்கம் காசியில இருந்து தாத்தா அப்படியே இந்த இடம் நோக்கி வந்துகிட்டு இருக்கேம்மா ஆமா கன்னியாகுமரி நோக்கி அப்படியே போறாரு தாத்தா அப்படியே தெற்க நோக்கி போறாரு தாத்தா ஒரு பரதேசி ஆமா சுவாமி எனக்கு ஊரோ காசி 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 ஒரு தங்கச்சி இருந்தா சடையாண்டி பித்தனுக்கு கட்டி கொடுத்தேன் ஆமா மூத்த பிள்ளை தாயின் குணத்தை போல் பெண்ணும் கேட்டு சந்தியில உட்கார்ந்துட்டாரு ஆமா சந்தியில இளைய மகளும் வள்ளி மேல் ஆசை கொண்டு பழனி மலையிலே போய் அமர்ந்து விட்டார் என் மகளையும் மருமகளையும் தேடித்தான் இந்த வழியா வந்தேன் அம்மா ஆமாம்மா ஓ தாத்தா உங்க நெத்தியில இழுத்து போட்டிருக்கீங்கள ஆமா பட்டை 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 எங்க பேரை சொல்லுங்க பாப்போம் உங்க ஓம் சக்தி ஆதிபரா சக்தி போதுமா சிவசிவா நமச்சிவாய நமக சிவசிவா நமச்சிவாய நமக அப்படியா சொன்னாரு அம்மா அப்படித்தான் சொன்னாரோ அம்மா கண்ணே அப்படித்தான் சொன்னாரோ அம்மா ஓம் சத்தின்னு தான் சொல்வாரு அப்படி சொன்னா அம்மா அடிச்சிருக்க மாட்டாளே அடிச்சிருக்கலாம் அம்மா இப்படி சொன்னா அடிப்பாளா அப்போ அப்போ தாய்மார்கள் எப்படி சொன்னா தான் அடிக்க மாட்டா 35 வருஷம் சர்வீஸ் என்ன செய்ய முன்னால வந்து 35 வருஷம் சர்வீஸ் ஆமா ஓமோ நாராயண நமக அதத்தானே சொன்னா நானும் நமச்சிவாய நமனா ஓ நாராயணன் எல்லாம் ஒண்ணுதானே யாரு இது ஆம்பளையா தானே அவங்க அப்போ உங்க அண்ணனை மச்சாமன்னு கூப்பிடுவீங்களோ மச்சான மச்சான ஆம்பளையால் ஒண்ணு அவர் ஆம்பளையால் தெரியாம மரசை விட்டாலும் அப்படித்தானே இருக்கு என்ன செய்ய முடியும் அம்மா ஏ வேஸ்ட்
ஓம் நமோ நாராயண நமக. ஆமான், ஓம் நமோ நாராயண நமக என்று என் பெருமாள் சொல்ல, ஆமையா, 8 பேரும் கோபம் கொண்ட ஆளுக்கு ஒரு கொட்டாக கொட்டினார்கள். நாருக்குன்னு கொட்டினான். கொட்டின உடனே கண்ணனுக்கு உச்சி குழி படக்கு படக்குன்னு துடிக்கி. ஆமா, துடிக்கத்தானே செய்யும். நம்ம அத்தான் பார்த்தாருன்னா தங்கச்சி மாற்று அடிபட்டவர்னு கேவலமா பேசுவாரு. கேவலமா பேசுவார். அடக்க படைக்க நம்ம சாபம் கொடுக்க வேண்டும் என்று. ஆமையோ, இன்னைக்கு எனக்கு எப்படி உச்சி குழி துடித்ததோ, இதே போன்று பூமியிலே பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சி குழி துடிக்க வேண்டும் போ என்று என் பெருமாள் சாபம் கொடுத்தார். அவர் கொடுத்த சாபத்தால தான் இன்னைக்கு பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சி குழி துடிக்கி. ஆமா, உச்சி குழி எத்தனை மாதம் வரைக்கும் துடிக்கும் பிள்ளைகளுக்கு? நீங்க தானே பெரிய மனுஷன், உங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. எனக்கு என்ன தெரியும், நான் பழைய காலத்து மனுஷன் போனா வயசாகி போச்சுலாம். பழைய காலத்து மனுஷனுக்கு தான் தெரியுமுங்க, அதெல்லாம் தெரியாது. ஆனா நான் சொல்றேன், அடிக்க வரையல ஆளுமை எல்லாரும் சொல்றத ஒழுங்கா சொல்லணும். 80 நாளைக்கு துடிக்கும், 3 மாதத்துக்கு துடிக்கும். பெரியம்மா அப்படியா? 6 மாசம் வரைக்கும் துடிக்கும். அதைத்தான் நான் சொன்னேன், நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னேன். இனி அடிக்கத்தானே செய்விய திருப்பி. ஆமா, வாத்தியார் அடிக்கத்தானே, அவரு பின்னால அடி விழுது. காலையில பங்கு கொடுக்கதே வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் தான். உண்மையிலேயே முழு பங்கு கொடுக்கறது வேஸ்ட். என்ன செய்யப்பா, அண்ணாயி மாதிரி செலவுக்கு மட்டும் கொடுத்தா போதும். செலவுக்கு மாத்திரம் என் வீட்டுக்காரியை மொத்தம் பார்த்துக்கோ, அதே போதும். வீட்டுக்காரியை நான் பார்க்கணுமா? ஆமா, அப்புறம் என்ன முடியும்? செலவுக்கு துட்டு கொடுத்தா காங்குமோ, எனக்கு மாத்திரம் செலவுக்கு துட்டு கொடுத்தா அங்கே கஞ்சியாச்சு விட்டணும்ல. அப்போ ஒழுங்கா படிக்கணும்ல? ஒழுங்கா தானே படிக்கணும், இதுக்கு மேலே என்ன படிக்கட்டும்? அவெல்லாம் பூஜை மணி அடிக்க போனோம், கிணி அதுக்கு நான் வந்துடுவாரு. பொங்கல் வச்சு குடிப்பியல்ல, அதுக்கு நான் வந்துடுவாரு. 30 கடாய் நிற்கான், என்ன போயிட்டு வாங்க. 30 கடாய்னா ஆளுக்கு ஒரு குட்டை வெட்டி சாப்பிட வேண்டியானா? 300 கடாய் நிற்கும். ஆமா, எல்லாமே நம்மளை அறுக்கத்தான் சொன்னாங்க. இவங்களை கைவசமா வச்சுக்கோ. அப்படி கண்ணன் கொடுத்த சாபத்தினால்தான் இன்னைக்கு பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சிக்குழி துடிக்கி. ஆமா, உச்சிக்குழி துடிக்கி. அப்படி என் பெருமாளாகிய கோபால கண்ணன் சாபங்களை கொடுத்து தங்கையர்களை அழைத்தார். ஆமையா, குட்டு ஊரை கூதம்மா உங்களுக்கு குடி போற நாளாச்சோ. குட்டின குட்டு ஊரே கூதம்மா உங்களுக்கு குடி போற நாளாச்சோ. என்னை 8 நாளைக்குள்ளே உங்களோட முப்புறந்தி பிடிக்கும். 8 நாளைக்குள்ளே உங்களோட முப்புறந்தி பிடிக்கும். உங்களுக்கு குடி போகும் நாளாச்சோ. ஆனால் சொல்லுகிறேன் ஆண்டியுட வார்த்தை, பாட்டை தானே விட்டுருக்கேன், நீ தானே சொல்லணும். நாங்கள் விட்டுட்டோம்னா நான் இனி அண்ணா சொல்லுகின்றேன் ஆண்டையோட வார்த்தை, ஆண்டையோட வார்த்தை. ஆனந்தம் கொண்டீர்களோ காளியரே, ஆனந்தம் கொன்றீர்களோ, ஆனந்தம் கொண்டீர்களோ காளியரே, ஆனந்தம் கொன்றீர்களோ. ஆண்டையோட வார்த்தை, காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்குத்தான் கைலாறு வைகுண்டு. அம்மா காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்குத்தான் காலாறு வைகுண்டம்.
காளி கோட்டையத்தான் நானும் பார்க்க வந்தேன் அம்மோ. காளி கோட்டையத்தான் நானும் பார்க்க வந்தேன் அம்மா. ஆண்டிக்கு காலாறு வைகுந்தம் நானும் பார்க்க வந்தேன் அம்மோ. காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேன் அம்மோ. அம்மா குற்றாலம் பாபநாசம் ஆண்டிக்குத்தான் கோட்டாயே குற்றாலம் பாபநாசம் ஆண்டிக்குதான் குருவரம் கோட்டாயே. எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறந்தாயே. எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறந்தான். எனக்கு திருவாரூர் செங்கோட்டை ஓ தாத்தா 8 நாளைக்குள்ள முப்புறங்கோட்டை தீ பிடிக்கும்னு சொன்னிய சொன்னியா தாத்தா. கையில என்னமோ மை மாந்திரம் வச்சிருக்கியா? என்கிட்ட மையும் கிடையாது மாந்திரமும் கிடையாது. ஆமா, மாந்திரம் நம்ம தான் போய் படிச்சுட்டு வரணும் கேரளாவில் போய். அப்ப எப்படி கோட்டை தீ பிடிக்கும்? தோட்ட இடம் தீ பிடிக்கும்னா 1 லிட்டர் பெட்ரோலை வாங்கணும், ஒரு தீப்பெட்டி கையில் வைக்கணும், சடக்குன்னு பொறுத்து போட்டால் குவீர்னு பிடிக்கும் கோட்டை. இதுக்குள்ள அத்தாச்சியை சொல்லலை உம்மை நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விடாட்டா புடவையை கட்டி வச்சு உரிங்க. அத்தாச்சி சொல்லணும்னா பாட்டி மாருங்க அங்கே வாங்க, ஒரு அத்தாயாச்சிங்க வாங்க. இந்த மரத்தில் நிற்கலாம், பெரிய மரம், அந்த மரத்தில் குளம் இருக்குமா? என்ன குளம் இருக்கும்? வேப்ப குளம் இருக்கும். ஒழுங்கா சொல்லணும். இப்போ என்ன மரம் நிக்கி? அரச மரம், எல்லாம் ஆலமரம். கொப்பத்தானே சொல்ல. எந்த அதான் என்ன கொப்பு? ஆலமரம் சொல்ல. இங்க எங்க நிக்கி ஆலமரம்? இங்க தேடி பார்க்கணும். எங்கனையும் போய் பார்த்துட்டு வாங்க. பைய போய் பார்த்து வரணுமா? பசுக்கு துடுத்தாரன் பையன் போயிட்டாலும் வாங்க ஊருக்கு. சரி, நான் பொடி நிறைய பையில போயிட்டா சரிதான். சரி துடுத்தாரு. சரி, 200 ரூபா போதும்டா. போதும். எவ்வளவு கொடுத்தே பசுக்கு மாத்திரம் கணக்கா போய் இடையில நடக்க விட்டுறாங்க. அம்மா பேத்திமார்களே, என்ன என்ன பெத்த அப்பனே உன்னை கல்ல வச்சு நப்பனே. ஆமா, கல்லை வச்சு நச்சிருங்க. கல்லை வச்சு நச்சுட்டா நல்லா இருக்கும். உங்க அப்பா தான் போய் கல்லை வச்சு நச்சுட்டான் போயிட்டார. என்னம்மா இருக்காரு? எங்க அப்பா போனது உனக்கு அப்படி சந்தோஷம். இதானே சொன்ன. எங்க ஐயா போனது அவருக்கு அப்படி சந்தோஷம். உங்க ஐயா முன்ன கூட்டி போய் தான் ஆச்சி கொஞ்ச நாள் இருந்து பார்த்துருக்கா. ஏப்பா நம்ம அத்தான் போயிட்டாவளா, நம்மளுக்கு இருந்தேனையா, அது அவருக்கு சந்தோஷம் தான். அது இதுதான் இல்லை. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போனது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆயா பொறுமாப்ல. எங்க அப்பா காதுல கேட்டாரோ டிக்கெட் இப்பவுமே எடுத்துருவாரு. அவரு டிக்கெட்டு என்ன அங்க போய் நாங்க சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். இல்லை என்ன இருக்கு? ஆமா, வரப்புல எப்போ வந்து எனக்கு அப்பா நான் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டே. ஒத்தையில இருக்கேன், பேச்சு வரதுக்கு ஆள் இல்ல. ஆளுக்கு எல்லாம் டக்குன்னு ஓடியாருவாரு. அதை கண்டு அங்கன்னா டக்குன்னு பேசிக்கிட்டு இருப்போம்ல. ஆமா, அது என்ன பக்கத்துல பாத்துக்கலாமா? எப்படி போனா பாத்துக்கலாம்? இப்ப போனா விடியாக்காலம் பாத்துக்கலாம். இப்ப போனா விடியக்காலம் பாத்துக்கலாமா? லேட் ஆகி போனா அவர் எங்கேயும் பெறப்படாதுல. சரி, அவர் ரயிலே டிக்கெட் கேட்டு கிழிச்சு கொடுக்க போயிருக்காரு. ஆமா, சரிதான், பார்க்க முடியாது. எங்க ஐயா மாதிரி ஒரு ஐயா கிடைக்குமா? கிடைக்காது. அவர் ட்ரெயின் வேலைலாம் பார்த்துருக்காரு. உங்க ஐயா மாதிரி கிடைக்குமா? உங்க ஐயா கொடுத்து வச்ச ஆள்லாம். உங்களெல்லாம் ஏத்துக்கிட மாட்டாரு. எங்களெல்லாம் ஏத்துக்கிடுவாரு. நீங்களும் துஷ்டங்க. அப்படியா? ஆமா, சென்ற கிலோமீட்டர்ல போய் அவர் இருப்பார். நாங்க போய் பார்க்க முடியுமா அவரை? அப்படி என் பெருமானாகிய கண்ணே. அம்மா பேத்திமார்களே, பேத்தி உங்கள் கோட்டை தீப்பிடிக்கிற அத்தாச்சி இந்த நிக்கி பாருங்க ஆலமரம். பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்திலே உள்ள அத்தனை இலையும் கீழே விழணும். ஆமா, போல விழணும். இலைகள் விழுந்துதானா உங்கள் கோட்டை நிச்சயமா தீப்பிடிக்கும். தாத்தா, இலை எப்படி விழணும்? கம்பால அடிக்கணுமா? கம்புட்டுல அடிக்க கூடாது. கம்புட்டு தொரண்டிட்டு
எதை அடிக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? மந்திர வந்து நீங்க எப்படி சொல்லணும்னா மந்திரம் படிச்சு இலை பூரா பொலு பொலு. நாங்க மந்திரம் சொன்னா இலக்களை விழணும். ஆமா. மந்திரம் எப்படி சொல்ல? மந்திரம் சொல்லுங்க. ஓம் கிரீங் ஓம் கிரீங் ஓம் ரீம் கிரீம். எனக்கு தெரியுங்களா நீங்க மந்திரத்தை பலிக்கையிலே நான் நினைச்சேன் நமக்கு தான் மந்திரம் பலிக்க போகுது பொலு 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 பொலுன்னு விழ போகுதுன்னா அதை மாதிரி உருந்தாச்சு போல. ஒத்த இலை விழல. ஒத்த இலை ஒட்டோடு ஒட்டிக்கிடுது. தாத்தா ஓ இல்லையே ஒரு இலை கூட விழலையே. என்ன தாத்தா பேர சொன்னா விழாதுல. ஆமா. மந்திரம் பலிக்க விடாமல் கண்ணன் பெருவர்களால் மிதித்து கொண்டார். சரிதான் தாத்தா. ஓ உங்க மந்திரத்தை சொல்லுங்க பாப்போம். ஏன் மந்திரத்தை சொல்லட்டா? அணாவுக்கு 2 அணாவுக்கு 2 அணாவுக்கு 2 ஓம் ரீம் கிரீம். பேத்தி ஓ மந்திரம் நான் அதுக்கு தான் அங்க வர மாட்டேன். ஓ மாப்பிளா என்ன? ஓ ஜாயிண்ட்காரர் மாப்பிளா. எல்லா இலையும் விழுந்துச்சே. இந்த 5 இலைய விழாம இருக்கு. அந்த 5 இலை வந்து வலுத்த இலை. அது விழாது. அது சாப்பிட்டு புடிச்சுக்கணும். வலுத்த இலைன்னா எப்படி? வலுத்த இலைன்னா அது வந்து பழுக்கலை. ஓஹோ. அந்த இலை வந்து இந்த 5 இலையும் அரிராமர் பள்ளி கொண்ட ஆளிலை அம்மா. ஆமாம்மா. 5 பஞ்சபூதம் அடங்கிய இலை. ஆமா 5 பஞ்சபூதம் அடங்கிய இலை. அப்படின்னா என்ன? என்னையா? பூரி இட்லி தோசை பச்சி ஆமாவோட சொன்ன சரியா போச்சா? சாப்பாட்டுல தான் நிப்பாரு எப்பவும். நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லப்பட்ட பஞ்சபூதங்கள். ஆமா. இது அடங்கிய இலை விழுந்துதானா இந்த உலகம் தாங்காது. தாங்காது தாங்காது. தாத்தா இருந்து விளையாட இந்த ஒரு மரம் தான் இருக்கு. ஆமா அந்த ஒரே மரம் தான். அந்த 3 நீங்க மறுபடியும் இலையெல்லாம் போய் ஒட்ட வைங்க பாப்போம். போயிட்டு வாங்க. ஓ தாத்தா அந்த இலைய பூரா ஒட்ட வச்சிட்டு போங்க தாத்தா. கண்ணன் மறுபடியும் மந்திரத்தை சொன்னார். பத்தியலா எங்க பிள்ளைகள் எப்படி நல்ல ஆளு. இது என்ன கேட்டாலும் இருக்கு இருக்கு உள்ள சரக்கு இருக்கு. வரவே. ஆமா. நீங்க மந்திரத்தை சொல்லி இலைய ஒட்ட வைங்கன்னா அங்க டப்பில வச்சிருக்கோம். ஆமா டப்பில வச்சு இழி விட்டு கொண்டுட்டு போதான். ஆமா. ஆமா. தாத்தா ஓ இந்த 5 இலையும் அத்தனை இலைகளும் கீழே விழுந்த போது 5 இலை விழாமல் இருந்ததனாலும் ஆமா இங்க மறுபடியும் இலைய ஒட்ட வைங்க. ஐயா மாப்ளா. கண்ணன் மறுபடியும் மந்திரத்தை சொன்னார். சொல்ல சொல்ல 6 மாசத்துக்கு முன்னால விழுந்தல சொல்லல காஞ்சல ஆமால பச்சைல இப்ப சொன்னா தாண்டா சொன்னபடி பச்சை இலை பச்சை இலை பழுத்த இலை ஆமா அழுவுனல எல்லாம் அழுவி போச்சு. கிழிஞ்சல என்ன சொல்லுவே சொல்லு. செத்தல செமிச்சல நீங்க எல்லாம் செத்தே போனீங்கடா. அத்தனை இலையும் போய் ஒட்டி விட்டது. ஆலமரத்துக்கு பாரம் தாங்க முடியல. சாமி. கண்ணன் பார்த்தார். ஆலமரமே உனது பாரம் தாங்கணுமானா பூமியை நோக்கி கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளை விழுறாக நீ வருவாய் என்று என் பெருமாள் வரம் கொடுத்தார். இதை கண்டா மாறியானவா ஏதா தாய கிழவா ஏதா தாய கிழவா எங்களோட வார்த்தைகளும் இந்த நல்ல மந்திரத்தை எங்களுக்கும் சொல்லி தாங்கோ. அப்படி 8 பேரும் கேட்ட போது என் பெருமாள் எது சொல்வார்? அம்மா அம்மா பேத்தி மாறே நான் உங்களுக்கு மந்திரத்தை சொல்லித்தாரேன். இங்க வச்சு சொல்லி கொடுத்தா வாரவங்க போறவங்க எல்லாம் பாத்துக்கிடுவாங்க. தாத்தாவை கைய பிடிச்சு உங்க கோட்டைக்குள்ள கூட்டிக்கிட்டு போ. பைய தாத்தாவை கோட்டைக்குள்ள கைய பிடிச்சு கூட்டிட்டு போறா. என்ன தாத்தா முடியலையா? விளையாட்ட பிள்ளை தானே நீ. வாங்க தாத்தா. எங்க போறிய? தாத்தாவை கூட்டிக்கிட்டு போறாராம். இது விடியாக்கால 8 மணிக்குலாம் காலை பூஜை கட்டணும்ல? இல்ல அப்படியா?
நான் ஆட்டே செய்யல சாமி, நீங்க வெட்டி போட்டுட்டு போனாலும் தெரியுதுக்கு. சே மாமா, எத்தனை பேர் இருந்தாலும் மாமா மாதிரி ஒரு ஆள் இருக்கும். அது எத்தனை மாதிரி இருந்த மாமா, நாய் மாமா மாதிரி வாங்கிக்கணும்ல. அக்காதங்க 8 பேர்களுமாக. ஆமையா. தங்கச்சி, நமக்கு ஆண்கள் வரக்கூடாது, ஆண் வாடை அடிக்க கூடாது. ஆண் வாடே தாத்தா நம்ம கூட வாரமுங்கார உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானா? தாத்தா கூட போ, சம்மதம் தானா? தாத்தாவை கோட்டைக்குள்ள கூட்டிக்கிட்டு போனோம். மந்திரம் படிக்கிறது வரைக்கும் தாத்தாவை வச்சிருப்போம். படிச்சு முடிச்ச உடனே இவரை ஓட 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 விரட்டிடுவோம். அக்காதங்க 8 பேர்களுமாக அங்கே அச்சுதனை அழைத்து கொண்டு முப்புறத்து கோட்டைக்குள்ள 8 பேரும் ஆறாரு. அங்க 8 பேரும் ஆறபோது ஆரிய கூத்த ஆடினாலும் காரியத்திலே கண்ணா இருக்கணும். கண்டிப்பா கண்ணா இருக்கணும் சாமி. அம்மா பேத்தி, என்னது இது? லிங்கம் குளக்கட்டையா இருக்கு. இது பூரா லிங்கம். லிங்கம் என்ன லிங்கம்? இது படுவலிங்கம். படுவலிங்கம். படுவலிங்கமா? ஆமா, லிங்கம். அது ஏன் கருப்பா இருக்கு? இது கருப்புனா கருப்பு எண்ணெயில சாத்தினு, நல்ல எண்ணெயில சாத்திருக்கோம். நல்ல எண்ணெயில காய்ச்சிருக்கீங்களா? காய்ச்சி தேய்ச்சி வச்சிருக்கோம். என்ன காப்பு சாத்திருக்கீங்களா? ஆமா, என்ன காப்பு? கருப்பு எண்ணெய். இது ஏன் சிவப்பா இருக்கு? இது சிவப்பா இருக்குன்னா சிவப்பு காப்பு தாட்டிருக்கோம். அது என்ன சிவப்பு காப்பு? சிவப்பு காப்புனா நாங்க அந்த சிவப்பு காப்பு. இது வந்து குங்குமத்தால அபிஷேகம். ஆமா. அது ஏன் வெள்ளையா இருக்கு தாத்தா? இது தின்னார் அபிஷேகம் பண்ணிருக்கோம். அது என்ன பச்சையா இருக்கு? இது பச்சை அபிஷேகம் பண்ணிருக்கோம். பச்சை சாத்தி பச்சையால் அபிஷேகமா? 50 ஆண்டு காலம் நாங்கள் பூசை செய்தோம். அம்மா, சிவனார் லிங்கத்தை கொண்டு. ஆமையா. அம்மா பேத்திமார்களே, தாத்தா சொல்லும் மந்திரம் பலிக்கணுமானால் லிங்கம் இருந்தா மந்திரம் பலிக்காது. ஆமா, பலிக்காது. நீங்க 103 லிங்கத்தை அள்ளி திருப்பால் கடல்ல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. நாங்க திரும்பியே பார்க்க மாட்டோம், போட்டுட்டு ஒரே ஓட்ட ஓட. உடனே 8 பேரும் லிங்கத்தை அள்ளினார்கள். ஆமா. திருப்பால் கடலுக்கு போட வருகின்றார். ஆமையா. முப்படாதியானவா பாடுபட்ட பலன் வேணும் என்று எண்ணி அம்மா 2 லிங்கத்தை எடுத்தா கண்ணத்திலே ஒதுக்கிட்டா. மீதி இருக்கும் 101 லிங்கத்தையும் எடுத்து திருப்பால் கடலுக்கு போட வருகின்றார்கள். என் பெருமாளாகிய கண்ணே மச்ச ரூபத்தை எடுத்தார். என்ன மீன்? என்ன மீன்? ஓ, விரால் மீனா? கொண்டு வராவோ பத்தியாளா? அவட பேரை கேட்டு சொல்லி வாழ்த்திடணும். சொல்ல முடியாது. உங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். இவனுக்கா கொண்டாங்க. முக்கி படிச்சேன். இல்ல அண்ணாச்சி தான், நீங்க தானே சொன்னீங்க. அவனுக்கு பத்தியலா எனக்கு 200 கொடுத்துங்க. உங்களுக்கு விடியாக்கால 8 மணிக்கு இருக்கு. சரி, நான் அண்ணாச்சிட்ட வாங்கிட்டு தானே, எனக்கு 200 கொடுங்க, நான் வாங்கிட்டேன். அப்படி என் பெருமாளாக நவநீத கண்ணே, அம்மா பேத்திமார்களே, இப்பவே நீங்க லிங்க தள்ளி போட்டு வாங்க. 8 பேரும் ஓடி வருகின்றார்கள். உப்படாது 2 லிங்கத்தை எடுத்து கன்னத்திலே ஒதுக்க கண்ணன் மச்ச ரூபத்தை எடுத்தார். ஒவ்வொரு லிங்கத்தையும் கையிலே வாங்கினார். என் பெருமாள் திருக்கைலாச வருகின்றார். அவை 8 பேரும் முப்புறங்கோட்டைக்குள்ளே வந்த ஆண்டிய பார்த்தாரு. ஆண்டியும் காங்கல. என் பெருமாள் கைலாச வந்து இறைவனை கண்டு லிங்கத்தை கொடுத்தார். மாப்பிள்ள, லிங்கம் சரியா இருக்கான்னு எண்ணி பாரு மாப்பிள்ள. சீக்கிரம் எண்ணும் நேரம். 1 2 3 4 99 92 93 101. ஐயா
99க்கு அடுத்து எப்படி 92 93 வரும்? நாங்க சடக்குன்னு வரட்டும்னு லிங்கத்தை இருக்கட்டுமே. அது என்ன கணக்கு இல்லாம கணக்கு வருது? 100 100 110. இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்து ஆமையா பாசத்திற்குரிய இந்நகரத்தில் வாசகம் செய்து வரக்கூடிய நாமல் மீது பாசங்கள் நிறைந்த இந்த சிறப்பான வேளையில் இந்த கயத்தார் நந்தவன கிணற்று தெருவிலே வாசகம் செய்து வரக்கூடிய அண்ணாஜி அண்ணே என்ன சொந்த பேர் என்ன சொன்னீங்க? பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த கலைவாணி பந்தல் டெக்கரேஷன் பந்தல் அலங்காரம் கண்ணால் பார்க்கவே சிங்காரம். அனைத்து சுபகாரியங்களுக்கும் சிறந்த முறையிலே பந்தல் டெக்கரேஷன் அமைத்து தரக்கூடிய கலைவாணி பந்தல் டெக்கரேஷன் சார்பாக நாமளுக்கு பாசத்தோடு 200 ரூபாயை 200 லட்சமாகவும் அன்னார்களுக்கு அப்புறமாக அருவாவேல் பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட சில சீமான்கள் பாடும் நாமலுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவும் கலைவாணி பந்தல் சார்பாக நாமளுக்கு 200 லட்சமாகவும் அன்னார்களுக்கு முன்பாக அண்ணாச்சி அருவா பாண்டியன் சொந்த பேரு ராமசாமி பாண்டியன். ஓ அண்ணா கண்டுபிடிச்சிட்டாரு. பாசத்தோடு நாமளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக வாரி வழங்கி உள்ளார்கள். அன்னார்களுக்கு முன்பாக குடம் அடிக்கும் புதியதாக நம்ம வீட்டில் வந்து நம்ம பேர பிள்ளை ஒரு 4 நாள் தான் குடம் அடிச்சாரு. 2 நாள் தான் நாங்க கண்ணால பார்த்திருக்கோம். ஆமா அவளுக்கு ஊர் வந்து சொந்த ஊரு கீழப்பாவூர். இதே மாதிரி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு அவ ஊருக்கு வில்லுக்கு போவோம். பையன் படிப்பு என்ன 7ஆம் கிளாஸ் தான் படிக்க. அவன் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு குடத்தை கத்துக்கிட்டாவோ. ஆமா அவன் நம்மளுக்கு முறைக்கு மருமக பிள்ளை தான் வேணும். ஆமா பிள்ளைய கட்டி கொடுக்கணும். ஆனா படக்குன்னு என்னைய ஆச்சின்னு கூப்பிட்டாரு பார்த்துக்கோங்க. நம்மகிட்ட பிள்ளைல எல்லாம் கட்டி கொடுத்தாச்சுல நம்மளுக்கு ஆச்சின்னு. அதனால நான் பேர பிள்ளையாவே வச்சுக்கிட்டேன். அப்படியே வச்சுக்கிறது ரொம்ப குணம். ஆமா ஆச்சி நான் குடம் அடிக்க போறேன்னு ஆசைப்பட்டேன் வந்துரு வீட்டுக்கு அப்படின்னு. யார் ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றி வைக்கணும், அதுதான் கடமை. ஆமா கண்டிப்பா. அதோட பாருங்க சிசிய பிள்ளை. ஆமா சிசிய பிள்ளை நம்மளுக்கு 12வது சிசிய பிள்ளை. 12வது சிசிய பிள்ளை அரங்கேற்றிருக்கேன் உங்களுக்கு. எனக்கே ஆயிட்டு போச்சு. 1 2 அரங்கேற்றினா தானே ஞாபகம் இருக்கும். ஆமா அடைக்க அரங்கத்தை வில்லுப்பாட்டு அரங்கத்தினா என்ன ஞாபகம். ஆக மொத்தம் 15 அரங்கேற்றம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 5 6 இருக்கு. இன்னும் ஒரு 5 6 அரங்கேற்றம் இருக்கு. இது நம்மளுக்கு 11வது சிசிய பிள்ளை. ஆமையா அதாவது கலைஞர்கள் அழிந்தாலும் இந்த கலை அழியாது. அழியே கூடாது. அதனால எல்லாரும் கலை அழியும் கலை என்று சொல்வது அப்படி சொல்லக்கூடாது. சொல்லவே கூடாது. இந்த கலையை வளர்த்து நம்ம கொண்டு வரணும். ஆமா வளர்க்கணும். மேலுமா வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப இளைய தலைமுறைகள் நிறைய பேர்கள் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். ஆமா கோயில்பேட்டில இருந்து நான் இந்த வில்லுக்கு வரேன்னு சொன்ன உடனே அதிகாலையிலே புறப்பட்டு வந்துட்டான் தம்பி. அவன் பேரு முனீஸ்வரன். ஆமா நானும் ஒரு 10 நிமிஷமாவது நீங்க படிக்க இடத்துல நான் படிச்சே ஆகணும் அக்கா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து அட்வான்ஸ் தம்பி வாங்கி இருந்தாலும் இந்த இடத்துல என் குருநாதர் இருக்கும் இடத்துல வந்து நான் 10 நிமிஷம் படிக்கணும்னு விடியா காலத்துல இருந்து முழிச்சுக்கிட்டே இருக்கான் பாத்துக்கோ. அவரை படிக்க வச்சிருவோம். நீ 10 நிமிஷம் அண்ணாவியா படிக்க வச்சிரு. படிப்பாரு. அதுக்குத்தானே ஆள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமா சரிதானே. அப்படி பாசத்தோட நம்ம வருஷம் இந்த ஆலயத்திலே நாமல் வில்லிசை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இளைய தலைமுறை என் பேர பிள்ளை என்னமோ ஒரு பேர் சொல்ல வேலு ஸ்ரீநாத் பத்தியாளா வேலுன்னு விட்டானே அது என்ன ஸ்ரீநாத் வாய்க்குள்ள நுழைய மாட்டுக்கு. அன்னார்களுக்கு எனது அன்பு சகோதரர்
ஐயா எஸ் காந்தையா பாண்டியன் அவர்களும் கயத்தார் பேரூராட்சி மன்ற EX துணை தலைவர் அவர்கள் சார்பாக நாமளுக்கு சாமக்குடைக்கு முன்பாக நம்மளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாச்சு. இப்ப பேர பிள்ளைக்கு தனியா அவருக்கு அவருடைய கொட அடியை பாராட்டி 200 ரூபாயை 200 லட்சமாக 200 லட்சம் 2 கோடியாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அன்னார்களோடு கலைவாணி பந்தல் டெக்கரேஷன் சார்பாக நாமளுக்கு 200 லட்சமும் அதோடு ராமசாமி தேவர் என்று அழைக்கப்பட்ட அண்ணா அருவா பாண்டியன் அவர்கள் சார்பாக நாமளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவும் ஆக நாமளுக்கு 3 பேர்களுமே மும்மூர்த்திகளை போல் வந்து 600 ரூபாயை 600 லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அண்ணார்களுடைய குடும்ப குலகோத்திர வழிவழி வம்சங்கள் எல்லாம் வாழ வேணும், அவர்கள் வளர சாமி வளர வேண்டும், வம்சம் என்றென்றைக்கும் உயர வேணும், வளர வேணும். அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி செழித்து ஓங்கி அவர்கள் வாழ வேணும், மனைவியோடு நல்ல மக்களோடு மங்கள வாழ்வார் வாழ வேணும். ஆள் போலே அருகுது போல் மூங்கில் போலே பண்ணை கட்டிய உங்கள் குடும்பம் எல்லாம் முசியாமல் பண்ணை கட்டிய மாப்பிள்ள மச்சான் நீங்க கொடுத்தது 103. ஆமா, நான் வாங்கிட்டு வந்தது 101. சரிதான். இந்த 2 எங்கன்னு கேக்கியலா? ஆமா, இந்த 2 எங்க இருக்கு? உங்க மேல உள்ள பாசத்தினால் என் தங்கை முப்படாது 2 லிங்கத்தை எடுத்து அவ ஒதுக்கிட்டா. ஆமா, ஒதுக்கிக்கிட்டா. அதனால அந்த 2 லிங்கமும் 2 முகமாக முளைத்தது. இனி அதனை வாங்க முடியாது. என்னதான் பின்னால கைய என்னமோ தூக்கி போட்டிருக்காங்க. இதுவேல் இந்த லிங்கத்தை நம்ம வாங்க முடியாது. ஆகையினால் இவருடைய முப்புறங்கோட்டையை நம்ம அடக்கி ஒடுக்கி அழிக்கணுமானா சிவனாக இருக்கும் நீர் சினக்கணும், கோபப்படணும். உம்மை பார்த்து நான் சிரிக்கணும். சிவன் சினக்க அரி சிரிக்க, அம்பிகை கோட்டை தீ பிடிக்க என்று ஆண்டவன் சிவனை அழைத்து கொண்டு முப்புறங்கோட்டைக்கு வருகின்றார். சிவன வெறும் ஜனப்பாரா அரிய வெறும் சிவன் சனக்க அரி சிரிக்க, ஐயா அரி சிரிக்க, அட்டே காளி போட்ட தீ பிடிக்க, ஐயா அரி சிரிக்க, போட்ட தீ பிடிக்கும் வேளையில 7 பெண்களும் எரிந்து சாம்பலானார்கள். முப்படாதி அம்மா லிங்கத்தை ஒதுக்கினதுனால கண்டத்துக்கு மேல எரியாம இருக்கிறார். சிவபெருமாள் தீர்த்தம் தொளித்தார், திருபெரும்பால் தட்டினார். தேவியர்கள் தூங்கி முழித்தது போல் எழுந்து வருகின்றார்கள். சிவபெருமாளே, மறுபடியும் எங்களுக்கு உயிர் கொடுத்ததுனால இனி உங்க பக்கத்துல எங்களுக்கு இருக்க இடமும் இடப்பாகமும் வேணும். கண்டிப்பா எங்களுக்கு இருப்பிடமும் இடப்பாகவும் வேணும் சாமி. அப்படி இருக்க இடமும் இடப்பாக வேணும்னா என்ன செய்யணும்? நீங்க எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். என்ன உபகாரம்? எம்மா மச்சரிஷி வனமதில ஒரு மகடாசூரன் அவன் எரும மாட்டு இடலி வஞ்சண்டா யாரையும் மதிக்க மாட்டா, யாரையும் மதிக்க மாட்டாயே.
மகன நினைக்க மாட்டாயே அப்படியே பச்சரிசி வனத்திலே வாழ்ந்து வருகின்றான் ஒரு மகடாசுரன். ஆமா மகுடாசுரன் எரும மாட்டு முகத்தழகன். ஆமையா ஆண்டவன் சிவனை எண்ணி இந்த உலகத்தில் அழியா வரங்களை வாங்க வேண்டும் என்று அவன் முதுகில் மீன் மச்சம் இருந்ததாலையும் அந்த வனத்திலே தவம் இருந்ததனால் மச்சரிசி என்று அழைக்கப்பட்டார்கள். மச்சரிசி வனம் என்று அழைத்தார்கள். அப்பேற்பட்ட மச்சரிசியோ ஆண்டவனை கண்டு மண்ணுலகில் மரணமே இல்லாத ஒரு வர வேணும்னு கேட்கிறான். மரணம்னா கொஞ்சம் பயமா தானே இருக்கும். சண்டை வந்தா சொல்லிடுவாங்க திடீர்னு நீ போய் சாவு, நீ போய் சாவு போதும் நீ இருந்ததுமா. அவ போன பிறகுதான் அவங்க எனக்கு தெரியும். வெடுக்குன்னு கேட்பான் அவளை, நீ போ நீ இருந்து வாழ்ந்தது போதும் போய் சாவு போ. போய் விழு. ஆம்பளையும் அப்படித்தானே சொல்லுதாங்க. ஆமா ஆம்பளை இப்ப பாரு சோழிய முடிச்சிருதே. இப்ப பாரு நாட்டுக்கு நிப்போம்மா. இங்க பொம்பளைய பயப்படுவா, என்னத்தையும் குடிச்சிட்டு வந்துருவாருன்னா கோட்டரை குடிச்சிட்டு வந்து நிப்பாரு. இந்த பொம்பளை ஈர கொலையா பயப்படுவா. என் புரிஞ்ச இப்படிலாம் சொல்லிட்டாரு. இந்த சிலவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு போடுதாங்க இல்லையா? ஆமா கோட்டரை அடிச்சாத்தான் அதுல ஒன்னா கலந்துதான் குடிச்சிட்டாங்கன்னு சொல்லுதாங்க. அப்போ மரணம்னா கொஞ்சம் பயம் இருக்க போய் தானே. ஆமா மரணமே இல்லாத ஒரு வரத்தை வாங்க வேண்டும் என்று இறைவனை கண்டு 6 வருஷம் தவம் இருந்தார். பிரம்மதேவன் வந்தார். அந்த மச்சரிசிக்கு உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்டார். மண்ணுலகில் மரணம் இல்லாத ஒரு வர வேண்டும். அப்படி கொடுக்க முடியாது. பிறப்பு என்று ஒரு நாள் இருந்தா இறப்பு என்று ஒரு நாள் நிச்சயம் உண்டு. கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா உண்டு. ஜனனம் ஒரு நாள் மரணம் ஒரு நாள் உண்டு. இதை தவிர வேற எந்த வர வேணுமானாலும் கேள்தாரு. அப்படி எனக்கு அழிவு என்று ஒன்று வர வேணுமானா ஆண்களால் அழிவு இருக்கக்கூடாது. ஆயுதங்களாலேயும் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது. மரம் செடி கொடிகளாலேயும் அழிவு இருக்கக்கூடாது. இத்தனையும் கேட்டவன் பெண்ணால் எனக்கு அழிவு வேண்டாம்னு கேட்க மதி மறந்து போனான். பொம்பளை தானே அவ லேசா நினைச்சான். அப்படி பெண்ணினால் எனக்கு அழிவு ஒன்று வரணுமே ஆனா கருவில் சுமக்காத ஒரு கண்ணியின் கையினால் எனக்கு அழிவு வரட்டும்னு கேட்டாராம். அதனாலதான் நாகராஜ நாகக்கண்ணி தன் வயிற்றிலே இந்த அம்மாளை பிறக்க வைக்காம பார்வதி அம்சத்திலே அவதாரம் செய்தா. கருவில் சுமக்காத கண்ணியின் கைனால. அப்படின்னா என்ன கேட்டான்? உலகத்திலே எந்த ஒரு குழந்தையும் கருவில் சுமக்காத பிள்ளை இந்த உலகத்துல உண்டா? கிடையாது, கிடையாது. அதனால் அப்படி கேட்டாலும் பிரம்மதேவன் தந்தேம்னாரா. அவனை சம்காரம் முடிப்பதற்காகத்தான் சக்தி 8 பேராகவே அவதாரம் செய்தா. மகிஷாசுரனுடைய சகோதரியாகப்பட்ட மகிழ்ச்சியும் இப்படித்தான் வரம் கேட்டாளாம். இந்த உலகத்திலே மரணமே இல்லாத ஒரு வர வேணும்னு கேட்க அப்பமும் பிரம்மதேவன் இதை தவிர வேற எந்த வரமும் கேளுனார். அப்ப மகிழ்ச்சி கேட்டாலாம், மரணமென்று ஒண்ணு எனக்கு வரணுமே ஆனா அரியும் சிவனும் இணைந்து அதில் ஒரு புத்திரன் பிறந்து என்னை கொல்லட்டும்னு கேட்டா. அப்படின்னா அரியும் சிவனும் ஆணுக்கு ஆணுக்கு ஒரு குழந்தை பிறக்க முடியுமா? முடியாது, முடியாது. அப்படிங்கிறதுனால அவ கேட்டாளாம். அவளை கொல்லத்தா அரியும் சிவனும் இணைந்தார்கள், அரிகர புத்திரனை பெற்றார்கள். அப்பேற்பட்ட மகிழ்ச்சியுடைய சகோதரனாகப்பட்ட மகிஷாசூரன். மகிழ்ச்சினா என்ன? எரும மாடுன்னா அர்த்தம். எரும மாடு விலவே செய்யாது. விலவாதா? ஆமா, பசுக்கு விலவாது, மனுஷங்களுக்கு விலவாது. பைக்கு போனா இடிச்சு தள்ளிக்கிட்டு போவோம். அதை கண்டு நம்ம தான் பயப்படணும். அப்படியா? ஆமா. அதனால இந்த மச்சரிசிக்கு பிரம்மன் வரங்களை கொடுக்க மரணமில்லாத வரங்களை பெற்றோம் அப்படிங்கிற மம்மதை ஏற்பட்டது. மச்சரிசி வனத்திலே தவம் இருந்து வருகின்ற பொழுதோ அகஸ்திய மகாமுனிவரோ உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று ஐயா வந்து கொண்டு இருக்கிறார். விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கேட்கணும் இல்லையா? இந்த அகஸ்திய பெருமாளை இந்த மச்சரிசி வாய் என்று கேட்கவில்லை. கோபம் கொண்ட அகஸ்தியரோ, அடே மச்சரிசி, மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு, மனிதர்களுக்கு மட்டுமே 6 அறிவு. 6 அறிவு கொண்ட நீ ஓர் அறிவை இழந்து வந்தவனை வாய் என்று கேளாமல் மதியாமல் மாட்டுத்தனமாக இருந்ததினாலே
அதனால உன்னுடைய சிரசு 1000 எருமத்தலையாக முளைக்கும் போ என்று சாபத்தை கொடுத்தாரா. ஆமா 1000 எருமத்தலை, 1000 எருமத்தலை ஒரு சின்ன கணக்கு. எருமத்தலை 1000, சரி கொம்பு எத்தனை, 2000, கண்ணு எத்தனை, 2000 கரெக்டா இருக்கணும்னா கணக்கு. அதுக்கு என்ன ஒண்ணு விட்டுருவாத்தான் வர இல்ல, இதுங்க எப்படி சொல்லுதுன்னு பாப்போமே. என்ன செய்யட்டும் நான் கொம்பு 2000, கண்ணு 2000, காது 2000, மூக்கு 1000, நாசி 1000. என்ன ஒரு மூக்குக்கு எத்தனை நாசி? அதெல்லாம் எனக்கு தெரியாது எத்தனை காசு எத்தனை இருக்குன்னு. நான் என்னத்தை போய் பார்க்க அங்கே போய் நான் டாக்டரா? அப்போ கொஞ்சம் சவதி அழுங்க ஒத்த நாசி அடைச்சிருவோம். நான் டாக்டரா? ஒரு மூக்குக்கு நாசி 2. தெரியும் எனக்கு நாசி நீங்களாம் நாங்கள் அதான சொல்ல, எனக்கு கணக்கு தெரியாதுன்னு சொல்ல. 1000 ஜரசு 1000 எருமத்தலை. ஆமா இந்த 1000 ஜரசு எருமத்தலை முளைத்த உடனே அவன் சாப்பாடெல்லாம் எந்தெந்த மிருகத்தை கண்டாலும் அப்படியே அள்ளி சாப்பிட்டுருவான். அப்படியே அள்ளி முழுங்கிக்கிட்டு இருப்பான். மிருகமெல்லாம் காலியா போச்சு. அதே வனத்திலே அவனுக்கு தெரியாம ஒரு யமகண்ட ரிஷி ஒருவர் தவம் இருந்தார். ஆமா கையில் படிகலிங்கத்தை வைத்து தவம் இருந்த போது 12 வருஷமா தவம் இருந்தார் பாருங்க. அவர் மேலெல்லாம் ஒரே ரோமம். இவனுக்கும் 8 நாள் பசி கிறக்கும், இற கிடைக்கல. அந்த ரிஷியை கண்டு இவன் கண்ணுக்கு ஒரு கௌதலை கரடி போல் தெரிந்ததா. கரடி என்று எண்ணி கையால தூக்குனா கபாலமா முழுங்கிட்டான். ரிஷி வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. நீங்க தானே அடிக்கடி சொல்லுவியா காய்ச்ச மரத்துல கல்லெறியும் விழும் நெல்லெறியும் விழுமுன்னு. ஆமா உங்களுக்கு பூவால தானே எறியுதாங்க. நம்மள வேணா சொல்லுங்க, 5-6 கல்லை பிறக்கி வேணா எரிய சொல்லுங்க. அதே கொண்டு குண்டு கல்ல பெரிய கல்ல புரட்டி கொண்டாந்து கொடு. அவர் தான் சொல்வாரு காய்ச்ச மரத்துல கல்லெறியும் விழும் நெல்லெறியும் விழுமுன்னு. அதான் கண்ணால தாங்கிக்கிட்டு இருக்கேன். காஞ்சலி விழுது, நெல்லெறி விழுது, பன்னீரை விழுது, அபிஷேகம் பண்ணுதியா எல்லாம் விழுது, சுரோல் விழுது. அப்படி மஜரிசி ஆனவரோ இந்த கௌதல கரடி என்று எண்ணி கையால தூக்குனா கபாலமா முழுங்கிட்டான். ரிஷி வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. லிங்கம் மட்டும் தொண்டையில சிக்கிக்கிடுது. அன்று முதல் ஆண்டவனுக்கு சமமாக வாழ்ந்து வருகின்றார் மஜரிசி வனமதியில. மகடாசுரன் ஆனவன் 7 சுத்து கோட்டை போ, கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்தில் பட்டு அரசாண்டு அரசாண்டு சண்டாள மகடாசூரன். எவாவி 4 நல்ல வாசலுக்கு மகடாசுரன் ஈயா கோட்டை எதிர கோட்டை 7 சுத்து கோட்டை போட்டான். 7 சுத்து கோட்டை போட்டு தெற்கு கோட்டை வாசல்ல மகடாசுரன் கோட்டை என்று மாளிகையில எழுதி அந்த காலத்துல செண்டிங்லாம் கிடையாது. அதுவும் அப்ப கிடையாது. தென்னை மரம் ஆதியில இருந்ததுனால தான் கூரை மேய்ஞ்சிருக்காங்க. அப்ப மகடாசுரனாகப்பட்டவன் கோட்டைகளை கட்டி வாழ்ந்து வருகின்ற பொழுது இந்த கோட்டைக்கு முன்பாக தொளிக்கணும் தூக்கணும். அப்ப டிவி செல்போன் எல்லாம் ஏது புராண கதைகள்ல மொத்தத்துல புராணங்கள்ல ஏது அப்பேற்பட்ட மகடாசுர அவன் மேகத்தை வரவழைத்தான், குடையாக பிடிக்க செய்தான், மின்னல்களை வெளிச்சமிட செய்தான், இடிகளை மேளம் கொட்ட செய்தான். அந்த மேளத்துக்கு தகுந்தபடியாக ரம்பை நடனமாட ஊர்வசி உல்லாசமா பாடினா மேனகை மிருதங்கம் போட அப்பேற்பட்ட மகடாசுரனுக்கு 6 மாதம் முழிப்பு 6 மாதம் தூக்கம். 6 மாசம் தூங்கணும் அப்படின்னா என்ன சாப்பிடணும்? எல்லாத்தையும் கஞ்சா பிராந்தி எந்தெந்த தண்ணி போத வைத்திருக்கோம் பூரா கொட கொடமா கொட்டணும் தொட்டில. இதை சாப்பிட்டா 6 மாசம் தூங்கிடலாமோ? ஆமா தொட்டில ஊட்டினா அவன் வரம் வாங்கினதே அப்படித்தான் வாங்கியிருக்கான். சிவனை கண்டு நித்திய தத்துவம் என்று வரங்களை பெறும்போது கலைமகள் அவன் நாக்குல உட்கார்ந்து நாக்க பிரட்டிட்டான். நித்திய தத்துவம்னு கேட்டவன் நித்திரேன்னு கேட்டான். சிவன் தந்தேமினார். அதனாலதான் இவனுக்கு 6 மாதம் தூங்க முடியுது. அப்படி 6 மாதம் தூங்க வேண்டும் என்று எண்ணெய் தேத்தி தலைமொழிகினார். 7 அண்டாவுல எண்ணெய் காய்ச்சினார்கள். 7 அண்டாவுல மதுக்குடம்,
ஏ சண்டாள பாவி என்ன தேய்த்து குளித்தான் ஒரு வண்டி மது கொடுத்த அண்ணாந்து குடிச்சான். என்ன செய்வான் அண்ணா? மது மாமிஷங்களை அருந்தினா மேல் மலையில் தலையை வைத்தான், கீழ்கடல்ல கால் நீட்டினா குரட்டை போட்டு தூங்குறா மகடாசூரன். அம்மா மாறி இப்ப ஏற்பட்ட மகுடனே சம்காரம் முடித்தையானா உனக்கு எடப்பாகம் இருப்பிடம் தருவேன் என்று சொல்ல அப்படி ஆட்டும் என்று அக்காதங்க 8 பேரும் மகுடனே வத முடிக்க கடுவாய் நல்ல வாகனத்தில் காளி போல வாராளே மகுடன் கோட்டைய பாப்பாளாம் மகுடம் கோட்டை இப்படி மகுடாசூரன் பாவி கோட்டை இப்படி பாவி கோட்டை அந்த பாவி அவன் எப்படியோ அம்மா கோட்டைக்குள்ள பாப்பாளா புரட்ட போட்டு உறங்குதானே இந்த நல்ல மகுடனை தான் உறக்கத்தில கொன்றமானா 1000 பாப வரும் தூக்கத்தில கொன்றமானா தோசை வந்து சேரும் என்று என்ன செய்வோம் எது செய்வோம் மூத்த மகன் கணபதிய மனசில நினைக்கால ஆதி மூல கணபதியும் யானை போல் வாராரே யானை போல மகுடன மிதிப்பாரா யானை வந்து மிதித்த போது ஆடலையா செயலையா கடுவாய வரவழைத்தா கடுவா வந்து மிதித்த போது கண்மொழித்து பார்க்கலையே சிங்கத்தை வரவழைத்தா சிங்கம் வந்து சண்டாளே என்ன செய்வான் அண்ணனான கண்ணனை தான் அண்ணனானே அம்மா மனசில நினைக்காளே அண்ணன் கண்ணனையே என்னும் போது என் பெருமாள் கோபாலே வெள்ளாடு வடிவம் கொண்டு வெள்ளாடு வேகமா மிதிப்பாரா வெள்ளாட்டு கால் குழம்பு பட்ட உடனே படக்குன்னு முதிச்சான். அடியே பெண் சிசுவே ஆணாக வந்திருந்தால் அழிந்திருப்பார்கள் இந்த நேரம். நீ பெண்ணா வந்ததுனால உனக்கு உயிர் பிச்சை தந்தேன் தப்பிச்சு போனா என்ன யாருன்னு நினைச்ச தெரியுதா பொம்பளை நினைச்சியா? பொம்பளை நினைக்கே இல்லையப்போ பொம்பளை நினைச்சாதான் விடிய வைக்க மாட்டேன் அவனை உன கொல்லாம நான் போக மாட்டேன். எங்க இருந்து அவளை கொன்னுட்டே போறீங்க ஆளு. அடே மகடா சூரா மகடா சூரா ஏடா ஏடா மகடா சூரா யாவாவி சண்டாளா எழுந்து வட சண்டைக்கு சங்காரம் செய்வதற்கு சக்தி நான் வந்திரு கோபம் கொண்ட மகுடந்தலாருப்பா மகுடந்தலா இருக்கும் போது மாட்டுத்தலம்
மாட்டுத்தலா இருக்கும் போது யானத்தலா முழங்கி யானத்தலா இருக்கும் போது சிங்கத்தலா முழங்கி அறுக்க அறுக்க தலை முழங்கி அறுக்க அறுக்க தலை முழங்கி அரும்பாவி மகுடனுக்கு அம்மா எட்டோட 8 நாளா இட்டத்துக்கு நிக்க கண்ணெல்லாம் எரியுது கைகால் நோவுது 8 நாளா அம்மா யுத்தத்துக்கு தான் நிக்க 8 நாள் ஒரே யுத்தத்துக்கு தான் நிக்க இவன் உயிர் எங்க போகும்னு தெரியலையே அண்ணனாகிய கண்ணனை எண்ணினோம் ஆமா வெள்ளாடா வந்து உசுப்பி கொடுத்தாரே ஆமா அக்காளாகிய பார்வதா தேவியை எண்ணினா பார்வதி ஆகாயவாணி போல் வந்து தங்கையே மாறி இப்படியெல்லாம் கொன்னா இவன் சாக மாட்டான் அவனுக்கு ஆண்களாலையும் ஆயுதங்களாலையும் மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இல்லைன்னு வர வாங்கினான் உன் கைனால் அழிவு என்று உடையவன் விதி இருந்தாலும் நீ உன்னுடைய ஒரு ஆயுதத்தை நீயே உருவாக்க வேண்டும் உன் கோர பல்ல புடுங்கி அதையே நீ சூலாயுதமாக எடுத்து மகடன் தொண்டையிலே குத்தி இருக்கும் லிங்கத்தை நீ எடுக்க வேண்டும் அவனுடைய உதிரம் ஒரு சொட்டு கூட பூமியில் விழப்படாது அப்படி ஒரு சொட்டு உதிரம் பூமியில் விழாமல் வதம் செய்தையானா அவனுக்கு மறுபிறவி இல்லைனா உடனே அம்பிகை பார்த்தா அடே மகுடா என்று தப்பினாலும் இன்று நீ தப்ப முடியாது தாயே மாரியம்மா என் தாயே என் உயிர் வேணுமானா நீ பூலோகம் எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் உன் முன்பாக தலைமகனாக வந்து நான் இருக்க வேண்டும் அப்படி ஒரு வர மட்டுமே எனக்கு போதும் அவன் பார்த்தா என் தாயாகிய மாறி மகனே மகடாசுரா என் முன்பாக நீ தலைமகனாக இருந்தையானா ஆடே அம்மாளுக்கு முன்பூச மகடனுக்கு பின்பூச படப்பு மாதாவுக்கு மாமுஷமு மகடனுக்கு துள்ளுமாவு மாதாவுக்கு துள்ளுமாவு மாதாவுக்கு அடே துள்ளு மாறி மகடனுக்கு அம்மா வரங்களையே தான் கொடுத்து போற பல்ல புடுங்கு அவ விரிசடைய போற பல்ல புடுங்கினா சூலாயுதமாக எடுத்தா என் தாயாகிய மாறியானவள் மகுடன் தொண்டையில குத்துதாள அவள் லிங்க மத எடுப்பாள மணி குடல அம்மா இப்படி மாலை போல அவ உதிர மத ஐயா குடிப்பாளா அவ உதிர காளி போல மாறா கோலத்தோடு தங்கை மாற அழைப்பாளா யாடி அம்மா தங்கையர ஈசனை தான் போய் பார்க்க வேணும் நம்ம பார்க்க வேணும் இப்ப எடப்பாகும் நம்ம கைலாசம் போக வேணும் போக வேணும் அந்த கடவுளை தான்
அப்படி ஆண்டவனாகிய சிவனை கண்டு ஆமையா கடவுளை கண்டு கைலாசம் சென்று இருக்கும் வரங்களை வாங்க வேண்டும் என்று ஆமையா 8 பேரும் ஓடோடி வருகின்றார்கள். ஓடோடி வருகிறார். பார்த்தார் சிவபெருமான், அம்மா பார்வதி, உன் தங்கை 8 பேரும் வார வருது சரியில்லையே, சரியே கிடையாது, இடப்பாகம் இருப்பிடம் தருவதாகவே நான் சொல்லி இருந்தேன். இப்ப மகுட சம்காரத்தை முடிச்சு ரெத்தவரி கோலமா வாராளே. அம்மாளுக்கு ஆதியிலே சைவந்தா, மகுட சம்காரம் முடித்து உதிரத்தை குடிச்சதுனாலதான் அம்மாளுக்கு ஆமுஷம் சில கோயில போடுவாங்க. அதனால இவ உதிரத்தை குடித்து வந்ததால் இவளுக்கு இங்க இடமில்லை. இவளை பூலோக அனுப்பணுமே. ஆனா கோபம் தீரணுமானா யாரை பார்த்தா கோபம் தீரும்? கோபம் தீரணும்னா சின்ன பிள்ளைகளை இப்படி இப்படி குழந்தைய பார்த்தா தான் கோபம் தீரும். சின்ன பிள்ளைகளை பார்த்தா கோபம் தீர்ந்துடும். அப்போ கோபம் தீரணும்னா மடியில வந்து நான் உட்கார்ந்துக்கிடுவேன். ஆமா, மடியில போய் உட்கார்ந்துக்கோ, நீ நல்லா இருக்கும். இவன் மடியில நானா? பகவான் சொல்லுதார், 6 மாத குழந்தையாக